நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இடிமின்னலுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் குளம்போல் தண்ணீர் தேங்கியது. எஸ்என்டி சாலை, சங்ககிரி சாலை, மரக்கடை பகுதி, தெப்பக்குளம் பகுதி, தேவனாங்குறிச்சி சாலை ஆகிய இடங்களில் இடுப்பளவிற்கு மழைநீர் தேங்கி நின்றது. இதனால் கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் மழைநீரில் சிக்கி தத்தளித்தன. இருசக்கர வாகனங்களில் சென்றவர்களும் கடும் அவதியடைந்தனர். மயிலாடுதுறையில் பெய்த கனமழையால் அரசு மருத்துவமனைக்குள் தண்ணீர் புகுந்தது. மயிலாடுதுறை, திருவாவடுதுறை, திருவாலங்காடு, குத்தாலம், மல்லியம், தருமபுரம், மன்னம்பந்தல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டடத்திற்குள் மழைநீர் புகுந்தது. இதனையடுத்து அங்கு சிகிச்சையில் இருந்த நோயாளிகள் கடும் அவதியடைந்த நிலையில் அவர்கள் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் பலத்த மழை பெய்தது. சூறைக்காற்றுடன் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. கடந்த ஒரு வாரமாக அங்கு வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது பெய்த மழை சற்று குளிர்ச்சியை கொடுத்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சானார்பட்டி, கோபால்பட்டி, கன்னியாபுரம், வேலம்பட்டி, வத்திப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. இந்த திடீர் மழையால் அங்கு வெப்பம் தணிந்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களான தென்கரை, புதுப்பட்டி, புதூர், காரையூர், தென்மாப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. சுமார் ஒரு மணி நேரம் பெய்த மழையின் காரணமாக சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. திடீர் மழையால் அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னையில் விடிய விடிய பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி, வடபழனி, வளசரவாக்கம், போரூர், ஈக்காட்டுத்தாங்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், ஆவடி, அம்பத்தூர், அனகாபுத்தூர், பல்லாவரம், தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் நள்ளிரவு முதல் மழை பெய்தது. சுமார் 3 மணி நேரம் பெய்த மழையால் அதிகாலையில் பணிக்கு செல்லும் மக்கள், வியாபாரிகள் சிரமம் அடைந்தனர். தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, மதுரை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு வட மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.